Hello viewers, welcome to NVMax. இந்த வீடியோவில் find the number of triangles in the given figure பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். find the number of triangles, find the number of square, find the number of rectangles இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி நிறைய டைம் எடுத்து கவுண்ட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணியும் சில ட்ரையாங்கிள்ஸை மிஸ் பண்ணி ராங்காக ஆன்சர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கவும் ஈஸியாக வித்தின் செகண்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு லைன் வந்து 2 ட்ரையாங்குலர் டிவைட் பண்ணுது பார்த்தீங்களா. இதில் வந்து பேஸ் லைனை நம்ம பார்க்கணும். ஸோ பேஸ் லைனுங்கிறது இந்த அடிப்பக்கம், ஓகேவா. ஒரு லைன் வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து இங்கே வந்து வருது. அதில் பேஸ் லைன் வந்து எத்தனை பேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேஸ்னால் அடிப்பக்கம் நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இதில் எத்தனை அடிப்பக்கம் இருக்குது? 1 2. அந்த அடிப்பக்கத்துக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அடிப்பக்கம், இது செகண்ட், ஓகேவா. 2 பேசஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 தான் ஆன்சர், ஓகேவா. பாருங்கள், 1 ட்ரையாங்கிள் 1 2 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இது ஸ்மாலஸ்ட் ஃபிகராக இருக்கனால ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி வந்து ஃபிகர் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் எத்தனை பேஸ் லைன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. அந்த பேஸ் லைனுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 இருக்குல்லையே, அது 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 + 2 5 5 + 1 6. ஸோ 6 தான் ஆன்சர். ஸோ 6 ட்ரையாங்கிள் இருக்கும். இது தனித்தனியாக நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அங்கே பாருங்கள், 1 2 3 4 5 and 6 ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் தனித்தனியாக நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை விட இந்த மாதிரி நம்பர் போட்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், அதே மாதிரி தான். இதில் வந்து பேஸ் லைனுக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 பேஸ் லைன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே 4 நம்பர் கொடுத்து இதோட கண்டினியூஸாக 5 போடக்கூடாது. இது தனி ட்ரையாங்கிள் இல்லையா, அதனால் இதில் எத்தனை பேஸ் லைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக நம்பர் கொடுத்துக்கணும். அப்போ 1 2 3 4. இங்கே 4 பேஸ் இருக்குது. அதேமாரி இங்கே 4 பேஸ் இருக்குது. ஸோ அதோட அடிப்பக்கத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை அடிப்பக்கம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ 4 + 3 7 7 + 2 9 9 + 1 10 இங்கே இருக்குது. அதேமாரி இங்கே கவுண்ட் பண்ணிங்கனாக்கா ஆட் பண்ணிங்கன்னா 10 இருக்குது. ஸோ 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 தான் இதில் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ தனித்தனியாக இதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா நிறைய டைம் ஆகும், ஓகேவா. பாருங்கள், இதில் 20 ட்ரையாங்கிள் இருக்குது. நீங்கள் வேணால் இதை வந்து தனித்தனியாக வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டயக்ராமில் பேஸ் லைன் அதே மாதிரி 1 2 3 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் 6 பேஸ் லைன் இருக்குது. அதேமாரி இங்கே தனி ட்ரையாங்கிள் இல்லை, தனி ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதனால் 1 2ன்னு தனியாக நம்பர் கொடுத்துக்கோங்க. இது தனி லைனு. ஸோ இங்கே 1 2 3 4ன்னு நம்பர் பேஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக பேஸ் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆன்சர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21. 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 அண்ட் இதை ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ டோட்டலாக பேஸ் எத்தனை பேஸ் இருக்குது அப்படின்னாக்கா 21 + 3 + 10. இது ஆட் பண்ணிங்கன்னா 34. அப்போ 34 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது, ஓகேவா. இதை வந்து இந்த 34 ட்ரையாங்கிளில் நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து எடுத்து போட தேவையில்லை. இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமோட என்னென்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்தோம், ஓகேவா. இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் வந்திருக்கும். அது இதில் எத்தனை பேஸாக டிவைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டோம், ஓகேவா. இதில் வந்து பாருங்கள் ட்ரையாங்கிள்ஸ், இது வந்து ஸ்டாரில் 2 வே இருக்குது. இந்த 2 வே வந்தாவே இதான் ஆன்சர் அப்படிங்கிறது டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம் பார்த்தோன்னே, ஓகேவா. ஸ்டார் பாருங்கள், இது செப்பரேட்டாக வந்து தனித்தனி ட்ரையாங்கிளை வந்து ஜாயின் பண்ணால் வரக்கூடிய ஸ்டார். இது வந்து கையை எடுக்காமல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜ், ஓகேவா. ஸோ இதில் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கனாக்கா பாருங்கள், நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5
6. இதில் வெளியில் நமக்கு தெரிஞ்சது 6 ட்ரையாங்கிள் இருக்குது, சின்ன சின்ன ட்ரையாங்கிள். பாருங்கள், இங்கே 2 ட்ரையாங்கிளை சேர்த்து தான் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஸ்டார் வந்து இமேஜ் வந்து வருது. ஓகேவா? அப்போனா 6 ப்ளஸ் இந்த பெரிய ஸ்டார், பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது 2 ட்ரையாங்கிளுக்கு இருக்கு இல்லையா. அப்போ 6 + 2 = 8. அப்போ 8 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் பாருங்கள், இதில் நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. 5 ஸ்டார் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட பாயிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1 2 3 4 5. 5 பாயிண்ட்லேருந்து 5 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வெளியில் ஒரு சின்ன சின்ன ட்ரையாங்கிள் வந்து 5 இருக்குது. அப்போ 5 + 5 = 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கவே நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த மாதிரி வந்து தனித்தனி ட்ரையாங்கிளை வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டார் கொடுத்தாங்கனாக்கா, ஃபிகர் கொடுத்தாங்கன்னா 8. ஸோ இந்த மாதிரி கையெடுக்காமல் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டார் கொடுத்தாங்கனாக்கா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப்பும் நம்ம பார்த்தது உங்களுக்கு வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜும் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகரில் உனக்கு ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள், அதேமாதிரி ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன சின்ன ட்ரையாங்கிள் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சீக்வன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சீக்வன்ஸ் தான். நீங்கள் அந்த ட்ரையாங்கிளை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைமை விட இது வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன ஹிண்ட் அப்படின்னாக்கா, ஸோ 1 3 6 10 15 21 28 இது இந்த சீக்வன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப பெரிய கஷ்டமான சீக்வன்ஸ் கிடையாது. பாருங்கள், 1 + 2, 1ஓட +2 ஆட் பண்ணிங்கன்னா 3, 3ஓட +3 ஆட் பண்ணிங்கன்னா 2 3 4 ஆட் பண்ணுங்கள், இங்கே 5 ஆட் பண்ணுங்கள், இங்கே 6 ஆட் பண்ணுங்கள், இங்கே 7 ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஒன்று கிடச்சிரும். ஸோ கீழே உள்ளது சேம் இதே தான், என்னென்னா ஒரு நம்பர் தள்ளி இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் வந்து கஷ்டமாக வந்து மெமரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பரோட 2 ஆட் பண்ணிங்கன்னா 3, 3ஓட 3 ஆட் பண்ணிங்கனாக்கா 6, 6ஓட 4 ஆட் பண்ணிங்கனாக்கா 10. இது எல்லாமே கண்டினியூஸ் நேச்சுரல் நம்பர். ஓகேவா? 2 3 4 5 6 7 இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சீக்வன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதில் எத்தனை ட்ரையாங்கிள், இது வந்து இந்த மாதிரி ஃபிகருக்கு மட்டும்தான். அந்த பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள்ஸை வந்து எவ்வளோ பெருசாக கொடுத்தாலுமே நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், இதை வச்சு எப்படி நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இதில் எத்தனை வந்து பேஸ் லைன் சேம் அதே தான். இந்த ட்ரையாங்கிள்ஸில் இதில் எத்தனை பேஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2, இதில் எத்தனை பேஸ் இருக்குது? 2 பேஸ் இருக்குது. 2 பேஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2வை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸ் என்ன 1 3 6 10 இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இங்கே 2 பேஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பேஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு 1 2 இது மட்டும் கீழே மட்டும் கொடுத்தா போதும், மேலெல்லாம் வந்து எதுக்கும் நீங்கள் பார்க்க வேணாம். கீழே மட்டும் எத்தனை பேஸ் இருக்குன்னு நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் 2 பேஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர், இந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணிங்கனாக்கா அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு 2ங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 4, 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ அப்போனா இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் எத்தனை பேஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஸோ 3 பேஸ் இருக்குது. ஸோ 3 பேஸ்னாக்கா ஃபஸ்ட்டு 3 நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பருங்கிறது ஸோ இதுதான். இதில் வந்து சின்ன ஒரு சேஞ்சில் ஒரு ஹிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 பேஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 3 நம்பரை வந்து மேலே உள்ள 3 நம்பரும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் 1 + 3 + 6 அப்படியே ஆட் பண்ணிக்கணும்.
கீழே உள்ள நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டாக உள்ளதை விட்டுட்டு அடுத்த நம்பரை ஆட் பண்ணணும் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதில் வந்து 3 பேஸ் இருக்குது. ஸோ 3 பேஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு 3 மட்டும் நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணணும். கீழே உள்ள நம்பரை ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும். அடுத்த நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் ஆட் பண்ணணும். இங்கே அடுத்த நம்பர் இல்லைங்கிறனால ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ +3 இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6 + 3 9, 9 + 1 10, 10 + 3 13. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. பாருங்கள், 1 + 3 + 6. ஸோ கீழே உள்ள நம்பரில் 3 மட்டும் ஆட் பண்ணும். அந்த சீக்வன்ஸில் பாருங்கள், மேலே உள்ளதை அப்படியே ஆட் பண்ணும். கீழே உள்ளதை ஃபஸ்ட்டு நம்பர் செகண்டை விட்டுட்டு அடுத்த நம்பர். இங்கே வந்து செகண்ட் நம்பர் வந்து இருக்குது, தேர்ட் நம்பர் இருந்தது அப்படின்னாக்கா ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இல்லைங்கிறனால நம்ம ஆட் பண்ணல, ஃபஸ்ட் நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆன்சர் இஸ் 13. இதில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு, இது வந்து சின்னதாக இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதுவே இதே மாதிரி பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்ன ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸை படி நீங்கள் போட்டிங்கனாக்கா ஃபாஸ்ட்டாகவும் போடலாம், அப்படி கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இதேமாரி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக கொடுத்தாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், பேஸ் எத்தனை பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 4 பேஸ் இருக்குது. 4 பேஸ் நம்பர் கொடுத்தாச்சு. அப்போனா இதில் இந்த சீக்வன்ஸ் ஹிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 4 நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 நம்பருங்கிறது எது பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 நம்பர். ஃபஸ்ட்டு 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணணும். மேலே உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணணுன்னாக்கா என்ன வரும்? மேலே உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணணுன்னாக்கா 1 + 3 + 6 + 10. இந்த சீக்வன்ஸில் கீழே உள்ள நம்பரை ஃபஸ்ட் நம்பரை விட்டுட்டு செகண்ட் நம்பர் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே உள்ள நம்பரை அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்குல்லைங்க, அந்த கீழே உள்ள நம்பரை லாஸ்ட்லேருந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் வந்து போகக்கூடாது. இங்கேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர், அடுத்த நம்பரை விட்டுறணும், அதுக்கு அடுத்த நம்பர். ஓகேவா? ஸோ என்ன வரும்னாக்கா 6 + இங்கே 1, இந்த 3 எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக ஆட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆன்சர் வரும்? ஆட் பண்ணிங்கனாக்கா 27ங்கிறது ஆன்சர் வரும். ஸோ 27 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. ஓகேவா? ஸோ 27 ட்ரையாங்கிளும் நீங்கள் தனித்தனியாக வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா நிறைய டைம் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எத்தனை பேஸ், இதில் வந்து 4 இருக்கு இல்லையா, 5 6 7 8 எத்தனை பேஸ் உள்ள இந்த பெரிய ஃபிகர் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாகவும் அண்டு ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். கீழே உள்ளது ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை விட்டுறணும், அதுக்கடுத்து தேர்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 ட்ரையாங்கிள்ஸ் இதிலே 4 பேஸ் இருக்குல்லையே, அங்கே 5 பேஸஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ இந்த 5 உள்ளது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ மேலே உள்ளது அப்படியே ஆட் பண்ணணும், கீழே உள்ளது ஃபஸ்ட்டு செகண்டை விட்டுறணும், நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ளதை விட்டுறணும். ஓகேவா? அப்போ 10யும் 3யும் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் கீழே உள்ளது. ஸோ 5 இந்த மாதிரி 5 பேஸ் இருந்தால் சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து 4 தான் இருக்குது. ஸோ கீழே உள்ளது 6, செகண்டை விட்டுருங்க, தேர்ட் இந்த இங்கே உள்ள நம்பரை ஆட் பண்ணிங்கனாக்கா 6 + 1 7 வந்துடும். ஸோ மேலே உள்ளதை ஆட் பண்ணுங்கள். 10 + 6 16, 19 20 27. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை இந்த ஃபிகர்ஸில் எப்படி வந்து ட்ரையாங்கிள்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.